ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் குக் அண்ட் டெக் சேனலில் நண்டு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதுக்கு 1/2 கிலோ நண்டுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ குக்கர் சூடானதும் 30 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். 2 பிரிஞ்சி இலை, 1 ஜாதிபத்திரி, கல்பாசி, 2 நட்சத்திர சோம்பு, 3 லவங்கம், 2 பட்டை, 1 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீரி சேர்க்குறேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா இந்த பெரிய ஸ்பூனால் 3 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை, வெறும் பிரியாணி மசாலா மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நண்டு சேர்க்குறேன். இப்போ இதையும் நல்லா மசாலா நண்டில் இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மற்ற பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படியே கிரேவியாக சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நண்டு வேக ரொம்ப டைம் எடுக்காது. கப் தயிர் சேர்க்குறேன். புளிக்காத தயிராக சேர்த்துக்கணும். இப்போ இந்த நண்டு மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த டம்ளரால் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த அரிசி இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இதில் 3 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். நம்ம 1 டம்ளர் முன்னாடியே ஊற்றி ஊற வச்சதால இப்போ 3 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். லெமன் 1/4 லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் நீங்கள் சேர்த்தா போதும் லெமனு. இந்த அரிசிக்கு தேவையான உப்பும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விசில் போட்டு கரெக்டாக 1 விசில் மட்டும் விட்டு எடுத்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுவையான நண்டு பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.